சேனலில் போன சண்டேவே ஒரு ரிவ்யூவில் சொல்லியிருந்தோம், கமல்ஜி நீங்கள் வாரம் வாரம் பிக் பாஸ் முடிச்சுட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு வரும்னா இங்கே சரியான தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கேட்காத கமல்ஜி அவர்கள் நன்மையின் பக்கம் நிற்காம வேற ஒரு பக்கம் நின்னார்னு வச்சிங்களேன். ஆனால் கமல் அவர்கள் கேட்டாருங்க, பாலாஜி கிட்ட தனியாக பேசினார், கோவத்தை பற்றி எல்லாம் பேசினார், அவருடைய அந்த ஸ்பெஷல் பவரை வாங்கினார். நம்ம சேனலில் கூட அதை ஒளிபரப்பு இருந்தோம். பட் பிக் பாஸ் ஷோவில் அது ஒளிபரப்பவே படலை. இப்போ என்னன்னா, மக்களுக்கு பாருங்கள் கமல்ஜி மேலே எவ்வளோ ஒரு ஆதங்கம் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு முன்னாடி நின்று ஆரி 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 அவருக்கு நியாயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அதுதாங்க உண்மையின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த போன சாட்டர்டே சண்டே எபிசோட் பார்த்த யாருக்குமே ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஒரு ரணம் ஏற்பட்டிருந்தது. அதை விட கொடுமை இந்த டிக்கெட் டு ஃபினாலேலையும் தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் கொடுமையாக இருக்குது. நிறைய நண்பர்கள் என்னுடைய கமெண்ட்ல போன வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, ஆரி கொஞ்சம் அந்த வீட்டில் நம்பி பேசினது சோம் கிட்ட மட்டும்தான். சோம் அவர் எந்த இடத்துலையும் யாருக்கிட்டையும் தப்பாக சொன்னதா நம்ம பார்க்க கூட இல்லை, ஒரு கிளிப்பிங் கூட பார்க்கல. ஆனால் இதையெல்லாம் புரியாத சோமு என்னையும் பேசியிருப்ப அப்படின்னு அவர் சொன்னது நிறைய பேருக்கு மன வலிமையை குறைச்சது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் ஆரிக்கு இருக்கிற அந்த மன உறுதி, தைரியம் கண்டிப்பாக இது ஒரு லெசனுங்க. இன்னொரு நண்பர் கூட கமெண்ட்ல சொல்லியிருந்தார், இது ஒரு மிகப்பெரிய லெசனா இருக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு. எவ்வளவு சூழல்ல நம்மளை எதிராளிகள் தாக்குனாலும், எவ்வளவு கடுஞ்சொல் சொன்னாலும், நம்ம மன வலிமையை உடைக்கிற மாதிரி நடந்தாலும், நாம நம்மளுடைய ஸ்டாண்ட்ல கரெக்டா நிக்கிறது சான்ஸே கிடையாது. இந்த மாதிரி நிறைய பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது இந்த பிக் பாஸ் ஷோ மூலியமாக ஆரி நிறைய யங்ஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட்டை கொடுத்துட்டாருங்க. அதே மாதிரி என்னன்னா, சிலர் எப்போதுமே நினைச்சுப்பாங்க, ஒருத்தவங்க கும்பலா இருந்தாங்கன்னா அவங்க தான் செல்வாக்கு உள்ளவங்க போல இருக்கு, தனிமையா இருக்கிறவன ஈஸியா டார்கெட் பண்ணிடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 16 பேர்லேருந்து நான் நினைக்கிறேன் ஆரியை எப்படியாவது டார்கெட் பண்ணணும், ஆரியை எப்படியாவது வெளியில் அனுப்பணும் தொடர்ந்து நாமினேட் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மர்ல நம்ம தூக்கி போட்டோம்னா மக்களுக்கு பிடிக்காத எடுத்து வெளில போட்டுருவாங்கன்னு சொல்லி எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா எது ஒண்ணுமே நடக்கல. பாத்தீங்களா? அதுதான் அந்த உண்மைக்கான வெற்றி. நம்ம இந்த இடத்துல ஒரு மாறுதட்டி பதிவு பண்ணலாம். அடுத்த இன்னொரு விஷயம், ரம்யா பாண்டியன் கமல் அவர்களுடைய எபிசோட்ல சொன்னாங்க, ஆரி 90 நாளாவே எனக்கு சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதையும் மீறி இப்ப சோம் பதிவு பண்ணியிருக்காரு, வந்த நாள் முதல் இவர் மற்றவரை குறை மட்டுமே கூறிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் அந்த ஒரு ஹார்ட்லாம் கொடுப்பாங்க, ஞாபகம் இருக்கா? அது சோம் ஆரிக்கு தான் கொடுத்தாரு. கொடுத்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு, அவரை எனக்கு முன்ன பின்ன தெரியாது ஆரிய, இங்கே தான் கொஞ்ச நேரம் பேசணும், அவர்கிட்ட நான் நிறைய பாசிட்டிவ் வைபை வாங்கினேன்னு சொன்னார். இப்போ அன்னைக்கு சொன்ன சோமுடைய வார்த்தை உண்மையா இல்லை இன்னைக்கு சொல்ற சோமுடைய வார்த்தை உண்மையான்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அவர் சேர்க்கை சரியில்லை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் ஆரி கூட யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கொஞ்சம் நல்லா நமக்கே பிடிக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள், பாலாஜியே ஒரு 2 வாரம் ஆரி கூடயே இருந்தார், ஞாபகம் இருக்கா? அவர் அப்போ அவர் மேலே எந்த வித விமர்சனமுமே இல்லை. அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா சோம் ஆரி கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார். அவரே போய் கேபி கிட்ட புலம்புனார்ல, நான் ஆரி கூட க்ளோஸாக இருக்கிறது ரியோவுக்கு பிடிக்கலையோன்ட்டு. ஆரி கூட க்ளோஸாக இருக்கும்போது சோம் கூட வெளியில் தெரிய வந்தாருங்க. இதுதாங்க நிதர்சனம். ஆஜித் வெளில போயிட்டு போகும்போது என்ன சொன்னாரு, ஆரி பிரதர் எனக்கு கடைசியா அந்த டைனிங் டேபிள்ல உட்காந்து ஒரு விஷயம் சொன்னாரு, அது என்ன ஓப்பன் அப் ஆகுச்சுன்னு நீங்க இன்னைக்கு சொன்னீங்க கமல் சார், அதுக்கு காரணம் அவர் தான் சொன்னார் இல்லையா? அதுதான் நிதர்சனமான உண்மை. நீங்க சில இடங்கள்ல ரொம்ப கடினமா இருக்கும், அங்க நம்ம இருந்து பழகிட்டோம்னா வாழ்க்கைக்கு உகந்ததுங்க. சில இடத்துல இருக்கும்போது ரொம்ப ஜாலியா வச்சுப்பாங்க, காமெடியா வச்சுப்பாங்க, ஆனா அந்த உறவு அங்கேயே முடிஞ்சிருங்கிறது தான் வாழ்க்கையின் தத்துவம். தயவு செஞ்சு இதை இனி வர போட்டியாளர்கள் திருந்திக்கிறாங்களோ இல்லையோ, இந்த ஷோவை பொறுத்தவரையும் ஆரி நிறைய யங்ஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கையை ஏற்படுத்திட்டாரு. அந்த விதத்தில் ஆரி மாஸ் தாங்க. கமல் அவர்களுடைய பிரச்சாரத்தில் ஆரியோடைய மாசை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க, அதை படிக்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.